ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே நம்ம சேனலில் காதல் தீயே சீரீஸ் எபிசோட் 16 தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் ஜே லியானை கடத்திட்டு வந்து அவனையும் அவன் வயிற்றுல இருக்க குழந்தையும் கொல்றதுக்காக டாக்டரையும் அடியாட்களையும் வர வச்சிருக்க. மயக்க தெளிஞ்சு எழுந்த லியான் ஜேயை பார்த்து, எதுக்காக என்னை கடத்திட்டு வந்த, உனக்கு என்னதான் வேணும்னு சொல்லி கேட்க, ஜே கூலா, எனக்கு வேண்டியதெல்லாம் உன்னோட சாவுதான். அதுவும் என் கண்ணு முன்னாடி நீ துடிச்சு சாகிறத நான் பார்க்கணும். நீயும் உன் வயிற்றுல இருக்க உன் குழந்தையும் அழிஞ்சாதான் எனக்கு நிம்மதி கிடைக்கும்னு சொல்லி ஜே டாக்டர் கிட்ட லியான் வயிற்றுல இருக்க குழந்தைய கொல்ல சொல்ல, ஜே சொன்னதை கேட்டு பயந்து போன லியான், ப்ளீஸ் ஜே, எங்களை விட்டுரு, என் குழந்தைய எதுவும் பண்ணிடாத, உன்னை நான் கெஞ்சி கேட்கிறேன்னு சொல்லி கத்தி கதறிட்டு இருக்க. அப்ப கரெக்டா கிளாஸ் உடச்சுக்கிட்டு உள்ள வந்த ஹாரி லியானை பார்த்து, கவலைப்படாத லியான், நான் வந்துட்டேன்னு சொல்லி ஹாரி ஜேயோட பக்கத்துல வந்து, ஜே உனக்கு என்னதான் வேணும், எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, உனக்கு என் கிட்ட இருக்க பணம் தான் வேணும்னா சொல்லு, நான் என்கிட்ட இருக்க மொத்த பணத்தையும் உங்ககிட்ட கொடுக்க நான் ரெடியா இருக்கேன். அதுக்கு பதிலா என் லியானையும் என் குழந்தையும் விட்டுருன்னு சொல்ல, ஹாரி சொன்னதை கேட்டு கடுப்பான ஜே, அப்படின்னா நீ லியான் மேல இருக்க காதல்னாலதான் உன் உயிரை பத்தி கூட கவலைப்படாம லியானை தேடி இங்க வந்திருக்கியா? நீ இவன் மேல வச்சிருக்க காதலை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு. இது வரைக்கும் லியானும் அவன் வயிற்றுல இருக்க குழந்தை அழிஞ்சாதான் எனக்கு சந்தோஷம் கிடைக்கும்னு நினைச்சிருந்தேன். ஆனா இப்பதான் எனக்கு புரியுது, நீயும் செத்தா மட்டும்தான் எனக்கு முழு சந்தோஷம் கிடைக்கும். அதனால நீங்க 3 பேரும் ஒன்னா செத்து நரகத்துக்கு போங்கன்னு சொல்லி ஜே அவனோட அடியாட்கள் கிட்ட ஹாரியும் லியானையும் அவன் வயிற்றுல இருக்க குழந்தையும் கொண்டுட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லி தம் அடிக்கிறதுக்காக ஜே ரூமை விட்டு வெளியே போக, இங்க அந்த ரவுடி எல்லாம் ஹாரி அடிக்கிறதுக்காக வர, ஹாரி அவங்க கூட எல்லாம் பயங்கரமா ஃபைட் பண்ணிட்டு இருக்க. அதுல ஒருத்தன் ஹாரிய கத்தியில குத்திடுறான். அதை பார்த்த லியான் ஹாரி கிட்ட, ஹாரி இங்கிருந்து நீ போயிடு, எங்களை பத்தி கவலைப்படாதன்னு சொல்லி அழுக. அதை பார்த்த ஹாரி மனசுக்குள்ள, என்னால உன் ஆபத்துல விட்டுட்டு போக முடியாது, நான் உன்னை காப்பாத்தியே தீரணும், எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் இங்க இருக்க எல்லாரையும் கொன்னு உன்னையும் நம்ம பையனையும் காப்பாத்துவேன்னு சொல்லி ஹாரி அவன் பக்கத்துல இருக்க கத்தியை எடுத்து கையில வச்சுக்கிட்டு பயங்கர கோபத்தோட கண்ணெல்லாம் செவந்து போய் அங்க இருக்க அடியாட்களை பார்த்து, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் லியான் மேல கை வச்சிருப்பீங்க, என் லியான் மேல கை வச்சு உங்க எல்லாரையும் நான் கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லி கத்த. ஹாரியோட கோபத்தை பார்த்து பயந்து போன அடியாட்கள் எல்லாரும், இவன் கண்ணுல இருந்து வர கோப கனல் ரொம்பவே பயமுறுத்துதுன்னு சொல்லி பயந்து போய் நம்ம ஹாரிய பார்த்துட்டு இருக்க. ஹாரி கோபத்தோட உச்சிக்கே போய் அவன் பாட்டுக்கு அங்க இருக்க எல்லாரையும் சராமரியா வெட்டி வீசி கொண்டுட்டு இருக்க. அதை பார்த்த லியான் ஹாரி நடந்துக்கிறத வச்சு பார்க்கும்போது ஹாரி அவரோட செல்ஃப் கண்ட்ரோலை இழந்துட்டாருன்னு நினைக்கிறேன். இந்த நேரத்துல இவரை பார்க்கவே ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லி லியான் பயந்து போய் நம்ம ஹாரிய பார்த்துட்டு இருக்க. இப்போ ஒரு வழியா ஹாரி சொன்ன மாதிரியே அங்க இருந்த எல்லா அடியாட்களையும் கொன்னுட்டு ரத்த வெள்ளத்தோட ஹாரி லியானை பார்த்துட்டு இருக்க. ஹாரியோட நிலைமைய பார்த்த லியான் அழுதுகிட்டே ஹாரின்னு கூப்பிட, லியான் அழுகிறத பார்த்த ஹாரி, ப்ளீஸ் லியான் அழுகாத, எனக்கு எதுவும் ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன், இதுக்கப்புறம் உனக்கும் நம்ம குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வராது, நான் உனக்கும் நம்ம பையனுக்கும் எந்த ஆபத்தும் வராது, நான் உன்னை பாதுகாப்பேன்னு சொல்லி நான் பண்ணி கொடுத்த சத்தியத்தை நான் காப்பாத்திட்டதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நேரத்துல நீ அழக்கூடாது, உன் கண்ல இருந்து வர கண்ணீரை பார்க்கும்போது என் இதயம் ரொம்ப வலிக்குது, ப்ளீஸ் அழுகையை நிறுத்து லியான்னு சொல்லிக்கிட்டே ஹாரி மயக்கம் போட்டு கீழே விழுக. அதை பார்த்த லியான் ஒரு பக்கம் ஹாரி எழுந்திரின்னு சொல்லி கத்தி கதறி அழுதுட்டு இருக்க. இங்க ஹாரிக்கு பாத்தீங்கன்னா ரத்தம் அதிகம் போனதுனால சுயநினைவு இல்லாம மயக்கம் போட்டு கிடக்குறான். இப்படி உள்ள என்ன நடக்குதுன்னே தெரியாம ஜே பாட்டுக்கு வெளியே தம் அடிச்சுக்கிட்டே, இந்த ஹாரிக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன ரிஜெக்ட் பண்ணிருப்பான், இன்னைக்கு நடந்த எல்லாத்துக்கும் காரணம் ஹாரி மட்டும் தானே சொல்லி குழம்பிக்கிட்டே பையன் பாட்டுக்கு தம் அடிச்சுட்டு இருக்க. அப்ப கரெக்டா கன்னோட ஜான் அங்க வரான். அவன் ஜே கிட்ட, போது எல்லாத்தையும் நிறுத்திரு, இல்லைன்னா இதுக்கான பின் விளைவு ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்ல, ஜான் சொன்னதை கேட்டு ஷாக்கான ஜே திரும்பி நம்ம ஜானை பார்க்க, அப்பதான் ஜேக்கு ஜான் போலீஸோட அங்க வந்திருக்காங்கிற விஷயம் தெரிய வருது. போலீஸை பார்த்து பயந்து போன ஜே ஜான் கிட்ட, என்னாச்சு ஜான், உனக்கு எதுக்காக இப்படி பண்ண, அப்படின்னா நீ என் பக்கம் இருக்க மாதிரி நடிச்சியான்னு சொல்லி கேட்க, ஜான், ஆமா, நீ உன்னோட பிளானை பத்தி என்கிட்ட சொன்ன அந்த நிமிஷமே நான் முடிவு பண்ணிட்டேன், எனக்கு உன்னோட பிளான்ல சப்போர்ட் பண்றதுக்கு விருப்பம் இல்லைனாலும் விருப்பம் இருக்க மாதிரி நடிச்சேன், அதுக்கு காரணம் உன்னோட பிளான் மொத்தத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உன்னோட பிளானை பத்தி போலீஸ் கிட்ட சொல்லி உன்னை போலீஸ்ல பிடிச்சு தரணும்னு நினைச்சேன், ஆனா நீ ரொம்ப புத்திசாலித்தனமா என்ன முட்டாளாக்கி தப்பான அட்ரஸை கொடுத்து என் அலைய விட்டுட்ட, அதான் நான் போலீஸ் மூலமா நீ இருக்க இந்த இடத்த கண்டுபிடிச்சு இங்க வந்திருக்கேன், இதுக்கப்புறம் உன்னால எங்கேயும் தப்பிச்சு ஓட முடியாதுன்னு சொல்லி ஜான் ஜேய போலீஸ் கிட்ட ஒப்படைக்க, அங்க வந்த போலீஸ் ஜானையும் அவன் கூட அந்த இடத்துல இருந்த ஆட்கள் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட. கடுப்பான ஜே, ஏ ஜான், நீ சரியான முட்டாள்னு சொல்லி மனசுக்குள்ள ஜானை போட்டு கண்டபடி திட்டிட்டு இருக்க. இங்க பில்டிங் குள்ள வந்த போலீஸ் கட்டி போட்டு வச்சிருக்க லியான் அவுத்து விட, லியான் வேகமா ஹாரியோட பக்கத்துல ஓடி வந்து ஹாரிய தூக்கி மடியில வச்சுக்கிட்டு, ஹாரி எழுந்திரி, நீ எங்களை தனியா விட்டு போக முடியாது, நீ என்னையும் நம்ம பையனையும் நல்லா பாத்துப்பேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க, அதனால எங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்குன்னு சொல்லி லியான் ஹாரிய கட்டி பிடிச்சு அழுதுட்டு இருக்க. அப்ப கரெக்டா ஜான் அங்க வரான். லியான் அழுதுட்டு இருக்கிறத பார்த்து ஃபீல் ஆன ஜான், லியான் ப்ளீஸ் அழுகாத, இது அழுகிறக்கான நேரம் இல்ல, வா சீக்கிரம் நம்ம 2 பேரும் ஹாரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலான்னு சொல்லி ஜானும் லியானும் ஹாரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வர. ஹாஸ்பிட்டலுக்கு வந்த ஹாரிக்கு டாக்டர்ஸ் எல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்க. ரூமுக்கு வெளியே லியான் ஹாரிக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறி போயிருக்க. அதை பார்த்த ஜான் லியானை பார்த்து, உனக்கு ஏதாவது அடிபட்டிருக்கா, நீயும் குழந்தையும் நல்லா தானே இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, லியான் நான் நல்லா தான் இருக்கேன்,
டாக்டர் என்ன செக் பண்ணி பார்த்தாங்க. அவங்க செக் பண்ணி பார்த்ததுல குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்ல, குழந்தையும் ஆரோக்கியமா இருக்கிறதா சொன்னாரு. ஜான், நீ சரியான நேரத்துக்கு வந்து ஹாரிய காப்பாத்திட்ட. இன்னைக்கு நீ பண்ண இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் ஜான்னு சொல்ல, அதை கேட்ட ஜான், எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க லியான்? ஃப்ரெண்ட்ஸ்குள்ள தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. இங்க பாரு லியான், ஹாரி உன்னை அளவுக்கு அதிகமா காதலிக்கிறாருங்கிறத நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். அதனால என் மனசுல பட்டதை நான் சொல்றேன். நீ ஹாரிய மன்னிச்சிடு. இந்த உலகத்துல தப்பு பண்ணாதவங்க யாருமே இல்ல. வாழ்க்கையில மிஸ்டேக் பண்றது சகஜம்தான். ஆனா அது எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. அவரு உனக்கு கொடுத்த கஷ்டத்துக்கான தண்டனையை அவர் இப்ப அனுபவிச்சுட்டாரு. அதனால இதுக்கப்புறம் அவரை மன்னிச்சு நீ ஏத்துக்கணும். ரெண்டு பேரும் சந்தோஷமா ஒன்னா வாழணும் நான் விரும்புறேன்னு சொல்ல, அதை கேட்ட லியான், எனக்கு புரிஞ்சுது. உன்னோட அட்வைஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் ஜான்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கேன். அப்ப கரெக்டா ஹாரியோட ட்ரீட்மெண்ட் முடிச்சு டாக்டர் ரூமை விட்டு வெளியே வர, டாக்டரை பார்த்த லியான் வேகமா டாக்டர் கிட்ட ஓடி வந்து, டாக்டர், ஹாரி இப்ப எப்படி இருக்காரு? அவருக்கு எந்த ஆபத்தும் இல்லையேன்னு சொல்லி கேட்க, டாக்டர் அவரு நல்லா தான் இருக்காரு. நல்ல வேலை கத்தி ஆழமா உள்ள போகாம லைட்டா வயித்த கிழிச்சிருக்கு. அதிக ரத்தம் வெளியே போனதுனால மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காரு. நீங்க சரியான நேரத்துக்கு அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்துட்டீங்க. அதனால ஹாரி இப்போ சேஃபா இருக்காரு. அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவரு நல்லா ரெஸ்ட் எடுத்தா சீக்கிரம் குணமாயிருவாரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு ரத்தம் அதிகமா வெளியே போயிருக்கு. அதனால அவரு ஹெல்த்தியான ஃபுட் நிறைய எடுத்துக்கிட்டாருன்னா அவரு பழையபடி நல்லா ஆரோக்கியமா இருப்பாருன்னு சொல்ல, அதை கேட்டு ஹாப்பியான லியான் டாக்டர் கிட்ட, அப்படின்னா நான் இப்ப அவரை உள்ள போய் பார்க்கலாமான்னு சொல்லி கேட்க, டாக்டர் கண்டிப்பா போய் பார்க்கலாம். இப்ப அவர் மயக்கத்துல இருக்காரு. அவர் மயக்கம் தெளிஞ்சது எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக, ஹாரி சேஃபா இருக்காங்கிறத கேட்ட லியான் பயங்கர சந்தோஷத்துல இருக்க. லியானோட சந்தோஷத்தை பார்த்து ஜேயும் பயங்கரமா சந்தோஷப்படுறான். அவன் லியான் கிட்ட, நீ முதல்ல போய் ஹாரிய பாருன்னு சொல்ல, லியான், சரி நான் போய் அவரை பாக்குறேன். ஜான், நீ சேஃபா வீட்டுக்கு போ, நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். ஜான், இன்னைக்கு நீ எனக்கு பண்ண உதவிக்கு ரொம்பவே தேங்க்ஸ்னு சொல்லி லியான் ஹாரிய பாக்குறதுக்காக ரூம் குள்ள போக, அப்போ அங்க கிளின் வரான். அவன் ஜானை பார்த்து டைரக்டர் சார்னு கூப்பிட, கிளினை பார்த்து ஷாக்கான ஜான், கிளின் இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்க, கிளின், அதை நான் உங்ககிட்ட கேட்கணும். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? நீங்க லவ் பண்ற ஒருத்தரை இன்னொருத்தருக்கு விட்டு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? இந்த மாதிரி பண்றதுனால உங்க மனசு எவ்வளவு வேதனைப்படும் தெரியுமான்னு சொல்ல, அதை கேட்ட ஜான், என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம ஒருத்தரை காதலிக்கிறோம்னா அவங்களும் நம்மள திருப்பி காதலிக்கணுங்கிற எந்த அவசியமும் இல்ல. நம்ம காதலிக்கிறவங்க நம்மள விரும்பலைனாலும் அதை நினைச்சு கவலைப்படாம நம்ம விரும்புறவங்க சந்தோஷமா வாழ்றத பாக்குறதே என்னோட காதலுக்கு கிடைச்ச வெற்றியா நான் பாக்குறேன். அது மட்டும் இல்லாம என்னோட கேர்லெஸ்னால தான் இன்னைக்கு ஹாரி அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறாரு. ஜே அவனோட பிளானை பத்தி என்கிட்ட சொன்னப்பவே நான் ஹாரி கிட்டையும் போலீஸ் கிட்டையும் சொல்லியிருந்தா இந்த நிலைமை வந்திருக்காது. இன்னைக்கு நடந்த எல்லா தப்புக்கு காரணம் நான் தானே சொல்லி ஜான் ஃபீல் பண்ண. ஜான் சொன்னதை கேட்ட கெலின், இதுல உங்க தப்பு எதுவும் இல்ல. அதனால நீங்க வருத்தப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. உண்மையை சொல்லணும்னா என் வாழ்க்கையில உங்களை மாதிரி அன்பான அக்கறையான ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்ல, அதை கேட்ட ஜான், நீ சொன்னதை கேட்கும் போதே என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல, கெலின் ஜானோட முகத்துல அடிபட்டு இருக்கிறத பார்த்து, டைரக்டர் சார், உங்க முகத்துல அடிபட்டிருக்கு, நான் அடிப்பட்ட இடத்துக்கு மருந்து போட்டு விடவான்னு சொல்லி கேட்க, ஜான், இது சின்ன காயம்தான், கவலைப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்ல, வா வீட்டுக்கு போவோன்னு சொல்லி பேசிக்கிட்டே ஜானும் கெலினும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு போக, இங்க ரூம்ல லியானை காட்டுறாங்க. அவன் மயக்கத்துல இருக்க ஹாரியோட பக்கத்துல உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே, ஹாரி நீ சீக்கிரமா எழுந்து வந்துரு, இன்னும் கொஞ்ச நாள் கிறிஸ்மஸ் வரப்போகுது, இந்த கிறிஸ்மஸ்க்கு நீ தான் என்ன வெளியே கூட்டிட்டு போகணும், மறந்துடாதன்னு சொல்லிட்டு இருக்க. அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. மயக்கம் தெளிஞ்சு எழுந்த ஹாரி லியான்னு கத்த, ஹாரியோட சத்தத்தை கேட்ட லியான் பயங்கரமா ஹாப்பி ஆயிட்டு ஹாரிய கட்டி பிடிச்சுக்கிட்டு, ஹாரி நீ எழுந்துட்டியான்னு சொல்லி கேட்க, பக்கத்துல சேஃபா இருக்க லியானை பார்த்த ஹாரி மெதுவா லியான்னு கூப்பிட, லியான், என்னாச்சு ஹாரி, நீ எழுந்து உட்காரையா? நீ உட்காருக்கு நான் வேணா ஹெல்ப் பண்ணவா? ஆமா, உனக்கு தலை சுத்துற மாதிரி ஏதாவது இருக்கா? நான் மறந்தே போயிட்டேன், இரு நான் டாக்டருக்கு கால் பண்றேன்னு சொல்லி லியான் டாக்டருக்கு கால் பண்ண போக, அதை பார்த்த ஹாரி லியானை போக விடாம கையை பிடிச்சு இழுத்து அவன் பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டே, நீ எங்கேயும் போகாத, ப்ளீஸ் என் பக்கத்திலே இரு, டாக்டருக்கு கால் பண்ண வேண்டிய எந்த அவசியமும் இல்ல, நான் ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லி ஹாரி லியானோட கையை அழுத்தி பிடிச்சுக்க, அதை பார்த்த லியான், இருந்தாலும் ஹாரி நீ ஏதோ சொல்ல வர, ஹாரி நீ எதுவும் பேச வேண்டாம், நீ என் பக்கத்துல இருந்தா எனக்கு அதுவே போதும், நான் உன்னை கட்டி பிடிச்சுக்க விரும்புறேன்னு சொல்லி ஹாரி லியானை கட்டி பிடிச்சுக்கிட்டு, லியான் நீயும் நம்ம பையனும் நல்லா தானே இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, லியான் நாங்க நல்லா இருக்கோம், டாக்டர் என்ன செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம பையன் ஆரோக்கியமா இருக்கிறதா சொன்னாரு, ஹாரி ரொம்ப தேங்க்ஸ், நீ மட்டும் சரியான நேரத்துக்கு அங்க வரலைன்னா எங்க நிலைமை என்ன இருக்குன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுக, அதை கேட்ட ஹாரி, என்ன மன்னிச்சிடு லியான், நீயும் நம்ம குழந்தையும் என்னாலதான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க, ஆனா உனக்கு நான் சத்தியம் பண்ணி தரேன், இதுக்கப்புறம் உனக்கும் நம்ம பையனுக்கும் எந்த ஆபத்தும் வராது, நான் உங்க ரெண்டு பேரையும் இன்னும் கவனமா பாத்துக்குவேன்னு சொல்ல, அதை கேட்ட லியான், போதும் ஹாரி, இதுல உங்க தப்பு எதுவும் இல்ல, எதுக்காக பழிய உங்க மேல போட்டுக்கிறீங்கன்னு சொல்ல, லியான் சொன்னதை கேட்டு ஹாப்பியான ஹாரி ஹாஸ்பிட்டல்ல இருக்கோங்கிறதையே மறந்துட்டு அவன் பாட்டுக்கு லியானோட லிப்ல கிஸ் பண்ண ஆரம்பிக்க, லியானும் ஹாரிய தடுக்காம அவனும் திருப்பி நம்ம ஹாரிய கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனுக்கு ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிறத பார்க்கும்போது கிஸ்ஸிங்ல பிஹெச்டியே முடிச்ச லெவலுக்கு ரெண்டு பேரும் பயங்கரமா கிஸ் பண்ணி முடிக்க, ஹாரி லியான் கிட்ட, ஐ லவ் யூ லியான், நான் பண்ண தப்புகளை எல்லாம் மன்னிச்சு என்ன நீ ஏத்துக்குவியான்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட லியான், நான் உன்னை எப்பவோ மன்னிச்சிட்டேன், ஐ லவ் யூ டூ ஹாரி, அப்புறம் இன்னும் 3 நாள் கிறிஸ்மஸ் வரப்போகுது, நம்ம இந்த கிறிஸ்மஸை சந்தோஷமா பட்டாசு வெடிச்சு செலிப்ரேட் பண்ணலாமான்னு
பண்ணலாமான்னு சொல்லி கேட்க ஹாரி கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணலாம், நீ என்ன ஆசைப்படுறையோ அதை நான் உனக்கு தர தயாரா இருக்கேன்னு சொல்லி ஹாரி நம்ம லியானை பார்த்துட்டு இருக்க. இதோட காதல் தீயே சீரிஸ் எபிசோட் 16 கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே டியர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.